இந்த சீசனுக்கு கருவேப்பிலை எல்லாமே நல்லாவே தழைஞ்சிருக்கு. பார்க்கறக்கு நல்லா க்ரீனிஷாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இவ்வளோ கருவேப்பிலைய வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று எடுத்து பொரித்து நல்லா காய வச்சு கருவேப்பிலை பொடி பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இத்தனை கருவேப்பிலையை டெய்லி யூஸ் பண்ண முடியுமா? சரி, இன்றைக்கி இதை வச்சு துவையல் பண்ணலான்னு ஒரு கொத்து உடச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க கருவேப்பிலை சட்னி இல்லைன்னா கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலை எடுத்து தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பொரியறக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால கடலைப்பருப்பு போடலை, உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கோம். பெருங்காயமும் எண்ணெயிலே நம்ம போட்டுட்டோம்னா நல்லா பொரிஞ்சிரும், நம்மளுக்கு கொஞ்சம் வாசம் அடிக்காது. பூண்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய வரமிளகா போட்டுட்டோம்னா சட்னியோட கலர் மாறிடும். பச்சை மிளகா போட்டால் அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்காக தான் வரமிளகா போட்டிருக்கு. முழுசாகவுமே பச்சை மிளகா போட்டு செய்யலாம். மிளகாய் பூண்டு இதெல்லாமே வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம கலந்து போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கம்மி பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நம்ம நிறையா போட்டுக்கிட்டாலும் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் புளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சியும் போடணும். நான் அரைக்கிறப்ப போட்டுட்டேன். நீங்களும் இதில் கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் இஞ்சி போட்டுக்குங்க. வெங்காயம் வணங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். நம்ம ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கினோம்னா அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த வணங்கறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு வணக்கி வச்சிட்டோம்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும். எப்பவுமே சட்னியோ துவையலோ செய்யல, அந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன சட்னி செய்கிறோமோ அதுக்கான பொருள் போடணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிட்டு வந்த கருவேப்பிலையை உருவி அலாசி நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். நம்ம எவ்வளோ பேர் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தேங்காயும் மாற்றி அளவாக போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது. வணக்குனா அது ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு துவையலுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயுமே நீங்கள் ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது. இப்போ தேங்காயும் கருவேப்பிலையும் நீங்கள் ரொம்ப நேரம் வணக்குனீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் மாறிடும். நல்லா வணக்கி ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஒரு மாட்ரேட்டாக ஒரு தொக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை.